ஆனால் என்ன இந்த படத்தில் இப்போ நம்ம பண்ண படத்தில் சம்பளம் கம்மியாம்மா உனக்கு? பாவம் பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. ஒரு தச்சு வச்சு போட்டுவோம்மா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது. போ போ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் எழில் சார்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எழில் சாருடைய கண்டுபிடிப்பு. எழில் சாருடைய கண்டுபிடிப்புனாலே அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நானும் எழில் சாருடைய கண்டுபிடிப்பு தான். பாருங்கள் அந்த பிள்ளைய, நான் கூட இவ்வளோ சிறப்பாக இருக்குது, இதை விட பயங்கரமாக இங்கிலீஷ் பேசும், நமக்கு புரியுமா புரியாதா, சும்மா கையை தட்டிடுவோம்னு நினச்சேன். அது என்னென்னா திருக்குறளில் பாதி சொல்லிக்கிட்டு இருக்கு. பேசாமல் நீ ஆங்கர் பண்ணியிருக்கலாமா, இல்லை நீ ஹீரோயினை பண்ணியிருக்கலாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன இந்த படத்தில் இப்போ நம்ம பண்ண படத்தில் சம்பளம் கம்மியாம்மா உனக்கு? பாவம் பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. ஒரு தச்சு வச்சு போட்டுவோம்மா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது. ஸ்டைல் ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், கீழே இருக்க அந்த அவரோட வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், மேலே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் தேட்டரில் ஒரு இவ்வளோ ஒரு ஆடியோ ரிலீஸு, தேட்டரில் இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோவிட்டில் நம்ம பார்த்துருப்போம், தேட்டர்லாம் முடங்கி போய் இப்போ திரும்ப குடும்பமாக இப்போ நல்ல திரைப்படங்களை கொண்டாடுறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் திரும்ப இதே மாதிரி நீங்கள் தேட்டருக்கு எல்லோரும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா இனிமேல்லாம் கோவிட்லாம் வராது, நீங்கள் அது பயப்படவே வேண்டாம். ஏன்னா இப்போ அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே பாடியை தூக்கிட்டோம், அப்படி இருந்து குடும்பி உட்காரானுங்க. அடுத்து என்ன வைரஸ் அனுப்பலாம் அது யோசிக்கும். ஆனால் நம்ம பழகிட்டோம், நீ எது வந்தாலும் அது திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போயிடும். அதனால் அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இனிமேல் அந்த மாதிரி வைரஸ்க்கெலாம் வாய்ப்பே கிடையாது. வந்தாலும் அதை நம்ம சமாளிக்கக்கூடியது ஆட்களாக மாறிட்டோம். ஸோ அதை விஷயத்தை முதல்ல சொல்லி, ஏன்னா முன்னாடிலாம் ரூமில் பேசுவோம், இப்போ ஜூமில் பேசுகிறோம். நல்ல பஞ்சு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். முன்னாடி தனியாக பேசுனா லூஸும்பான், இப்போ தனியாக பேசுனா காசுங்கிறான். ஏன்னா என்னைய மாதிரி பெர்ஃபார்மர் எல்லாம் ஆளுக்கு தனியாக கோவிட் டயத்தில் நான் தனியாக லூஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அதை லண்டனில் உட்காந்து 40 பேர் பார்ப்பான். டான்ஸ் ஆடுறவன் தனியாக டான்ஸ் ஆடுறான், வீட்டில் கிட்டார் வாசிக்கிறவன் தனியாக வாசிக்கிறான். இப்படி ஆயிடுச்சு எங்கள் பொழப்பு இந்த ஒரு 8 மாதமாக. ஆனால் ஜூமில் நீங்கள் பாருங்களேன், நான் கூட ஜூம்னா இப்போ தீபாவளி சிறப்பு கொண்டாட்டம் லண்டனில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 40-50 பேர் ஜூமில் வந்துட்டாங்க. நான் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா தீபாவளின்ட்டு நானும் கோட் ஷூட்லாம் போட்டு மேக்கப் போட்டு அட்டே அப்பா பயங்கர பயபக்தி, அப்பா இப்போ தாண்டா நமக்கு ஒரு வியாபாரம் வந்திருக்கு 3 மாதம் கழிச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவனும் மேலே கோட் போட்டிருக்கான். ஒருத்தனுடைய செல்லு தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே பார்த்தா குற்றாலம் துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போத்தான் நினச்சேன், ஜூம்னா இவ்வளவு தானே அப்படின்ட்டு கோட்டை போட்டு கீழே குற்றாலம் துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். கேட்டால் ஜூம் மீட்டிங்கிறாத. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் எழில் அண்ணன்ட்ட தான் வரணும். எழில் அண்ணன், சாரி நிக்கில் அண்ணன், ஐ மிஸ் யூ யுவர் காஸ்டியூம். 10,000 பேர் இருந்தாலும் துண்டா தெரிவார் எங்கள் அண்ணன். ராமராஜனுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் எங்கள் அண்ணன் நிக்கில் அண்ணன் தான். இப்போ அவர் ஹீரோ வாழறதுனால அந்த ட்ரெஸ்ஸில் மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் படம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் போடுற காஸ்டியூமில் ஹேர் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. அதனால் எங்கள் அண்ணனுக்கு வளமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா அவ்வளவு அந்யுன்யமாக எத்தனை பேர் இருந்தாலும் அதை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே சிங்கிள் மேன் ஆர்மி அண்ணன். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டைட்டில் பாருங்களேன், நாயே பே. இந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக சொல்கிறேன், டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே. நாயே பே இப்போ இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவார்டு வின்னர் டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் கூப்பிட்றாங்க. நீங்கள் எப்படி கூப்பிடுவான்? திஸ் அவார்டு ஃபிலிம்ஃபேர் கோஸ் டு பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் மிஸ்டர் சக்தி நாயே பேயே, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். நாயே பேயே சக்தி, வேர் ஆர் யூ? யா. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், திஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கோஸ் டு, சார் பேர் என்ன? ரகு நாயே பேயே, வேர் ஆர் யூ, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் மெயினாக இங்கே உள்ள எல்லாத்தையும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதை முதல்ல சொல்லிடணும். டெக்னீஷியனாக இருக்கட்டும், நல்ல படத்தை கொண்டு போகக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மெயினாக நான் மாஸ்டர் மட்டும் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறேன். மாஸ்டரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். எல்லா ஹீரோவுக்கும் கம்ஃபர்ட்டான ஒரு மாஸ்டர்னால் அது தினேஷ் மாஸ்டர் தான். அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் பிடிச்ச மாஸ்டர். அதே மாதிரி ப்ரொடியூசரை காப்பாற்றக்கூடிய சில மாஸ்டர்களில் இவர் முக்கியமான மாஸ்டர். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு சாங் எடுக்க போகிறான்னு வைங்களேன். இப்போ மாஸ்டர் கதை சொல்கிறாங்க. மாஸ்டர் ஹீரோ பயங்கர ஃபீல்டில் இருக்கான், அப்படியே வெக்ஸாகி போயிருக்கான்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கூல் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சாங். இதுதான் சுச்சுவேஷன். அப்படின்னா எத்தனை பாய்ஸ் கேர்ள்ஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்பார். இல்லை 10 பாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஹீரோ ஃபீல்டில் இருக்கான்னா சட்டை கைலியில் இருப்பான். ஓகே, பாய்ஸ் சட்டை கைலிலாம் எடுத்துங்க. அந்த கைலி எப்படி பிடிச்சிங்க 2 பக்கம் டச்சுக்கு 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 டின் டச்சுக்கு டச்சுக்கு. வேறு ப்ராப்பர்ட்டிலாம் வேணாம், நான் கையிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சார், அதை விட ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான். முண்டா பனியன் தான் போட்டிருக்கான். முண்டா பனியன் பாய்ஸ், முண்டா பனியனை மாற்றுங்க. கையில் ஒரு கச்சீப் மட்டும் கட்டிக்கிட்டோம். அந்த கச்சீப்பை வாயில் வச்சுக்கிட்டு டச்சுக்கு 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 டின் டச்சுக்கு. ஆஹா, அவன் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான் சார். பேர் பாடியோடு இருக்கான். பேர் பாடியோடு இருக்கான். அப்போ டவுசர் போட்டுக்கிட்டோம். பாய்ஸ் எல்லோரும் டவுசர் போடுங்க. டவுசர் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுங்க. டச்சுக்கு 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 டின். இல்லை சார், இன்னும் இதை விட ஃபீலிங்காக இருக்கானா? அதை விட ஃபீலிங்காக இருந்தால் எப்படி நான் பாட்டு பண்ணுறது? என்ன நினச்சிட்டு தெரியுங்க ஒரு மனசில் ஏதோ கம்ஃபர்ட் சொல்லுக்கு வந்து பாட்டு பண்ணலாம்ல. இந்த மாதிரி மாஸ்டர் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா அதை சொல்லிடணும். ஏன்னா அடுத்த வாரம் திடீர்னு எங்கேயா சாங்கில் மாட்டினேன்னு வைங்களேன், முடிஞ்சது ஏன் கதை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு இப்போ நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டுருவார் மாஸ்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். மீண்டும் இதே கமலா திரையரங்குலையோ வந்து திரையரங்கிலே வந்து நமக்கு வந்து வெற்றி விழா வரணும். அரங்கம் நிறைந்த ஒரு வெற்றி படமாக இது வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக நண்பர் கோபி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல்.